சுக்கு மிளகு குழம்பு. வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து டோட்டலாக இதுக்கு மேலே சாப்பிடாத குழம்பு சுக்கு மிளகு குழம்பு. இது வந்து ஒரு வைத்தியத்துக்கான குழம்புன்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து யூடியூப்பில் தான் இந்த வீடியோ பார்த்தேன். வயிறு வந்து உப்புசமாக இருந்தால் வந்து சுக்கு மிளகு குழம்பு. எனக்கு வந்து வயிறு வந்து உப்புசமாக இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த குழம்பு வைக்க சொல்லிட்டேன். நல்லா பார்க்க நல்லா வாசனையாக நல்லாயிருக்கு. விக்கல் நிறையா எடுத்துகிட்டே இருக்குது, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. தண்ணி நிறையா குடிச்சிட்டேன், எதுக்கு விக்கல் எடுக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. சரி, ஓகே, சாப்பிட ஆரம்பிக்கலாமா? அதுக்கு சைட் டிஷ்ஷாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பளம், முருங்கைக்கீரை பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், இது வந்து புடலங்காய் கூட்டு, இது வந்து பீன்ஸ் பொரியல். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. சாப்பிட ஆரம்பிக்கலாமா? ஆமாம், சாப்பிடலாம். போட்டியே, அப்புறம் என்ன உருளைக்கிழங்கு? கிடைச்சது முருங்கைக்கீரை வச்சாச்சு. டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குடா, நல்லா இருக்காண்ணா. சுக்கு தட்டுப்பாட்டியா? அரைச்சி போட்டியா? புளியை கரைச்சி ஊற்றி நல்லா அதை கொதிக்க விட்டு அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதை எடுத்து போட்டு அதையும் நல்லா கொதிக்க வச்சு நல்லா எண்ணெய் குடிச்சு வரப்போ இறக்கிட்டா கறிவேப்பிலை போட்டு ட்ரை பண்ண சூப்பராக வந்துச்சு. பரவாயில்ல. நானே சொல்லிட்டேன்ல, சொல்லிட்டேன். கேட்டிருக்குமா? வீட்டில் கேட்குமா? செய்முறை சொன்னே கேட்டிருக்குமான்னு. ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சுக்கு மிளகு சூடாக இருக்கும். தயிர் மிஸ் ஆகிடுச்சு. வீட்டில் தயிர் இல்லை, அதனால் வரும்போது ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. அடிக்கிற வெயிலுக்கு. ஆமாம். நம்ம ஏன் 2 வாரமாக வெஜ்ஜே போடுறோம்னு நீ சொல்லவே இல்லை. சொல்லலையா? சொல்லலையா?
சொன்ன மாதிரியே எனக்கு தோணுது. சரி ஓகே, சொன்னேன்னா என்ன தெரில. 2 வாரம் வெஜ்ஜு வந்து எதனால் போடுறோம் அப்படின்னா, அம்மா வந்து பூக்குழி இறங்குறாங்க, அதாவது தீக்குழி இறங்குறாங்க. மாரியம்மன் கோவிலுக்கு வந்து பூக்குழி இறங்குறதுனால நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ அதனால் நான்வெஜ் சாப்பிடல, வெஜ்ஜாகவே ரெடி பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம் 2 வாரமாக. அடுத்த வாரம் வந்து வர்ற புதன்கிழமை பூக்குழி. ஸோ அதனால் அடுத்த வாரம் வந்து சண்டே வந்து நான்வெஜ். ஓகேவா? ம். இதே என்ன கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வச்சுருக்கோம்ல. நீ சாப்பிட்டல ஒவ்வொன்று நச்சு இருக்கு. இது ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு சரியாக இருந்திருக்கும். நல்லா தான் இருக்கு. நீ லேட் ஆச்சுன்னு இறக்கிட்டேன். டேஸ்ட் இல்லாமல் சூப்பராக உப்பு காரம். குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. குழம்பு பொரியல். ம் ம் ஏய் நல்லா தாண்டி இருக்கு. அது சாஃப்டாக இருக்கும். ஆனால் அது என்னமோ எனக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரியே ஃபீல் இருக்காது. வாங்குவோம் வாங்குவோம். காலைல மார்க்கெட் போகணும்ல, சொல்லியிருக்கலாம்ல. செலவு பண்ணி தான் போகணும். அப்புறம் எப்போனாலும் மெல்லிசரிசி வாங்கும்போது செலவு பண்ணி தான் ஆகணும். எப்படின்னா குழம்பு போட்டுக்கிட்டியா? குழம்பு ஒதுக்கி பத்தாதுக்கு. இந்தா எனக்கு போதும். எங்கே ஓடிட்டுருக்கீங்க? எங்கே ஓடுது? நான் அது அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டு பட்டும் படாமல் ஒன்றே மாதிரிலாம் ஊற்றி சாப்பிட்டா எனக்கு அது வெறுஞ்சோறு சாப்பிட்டு போயிடுவேன் நான். யாருக்கு எப்படியோ தெரியாது, எனக்கு குழு குழு ஊற்றி சாப்பிட்ணும். நீ ரசம் கூட இந்த குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்ற. நான்லாம் ரசம் தட்டில் போட்டு நிறைய ஊற்றி
அப்படி தான் சாப்பிடணும் வசதா. நம்ம சேட்டப்பா. லீவில் ஆனால் இந்த வாரம் இவ்வளோ சேட்டை. இவ்வளோ சேட்டை எந்த இல்லை. வீட்டு ரெடி பண்ணியிருக்காங்க சைடு. அந்த உய்யால வேற வச்சிருக்காங்களே ஆடுறதுக்கு. உய்யாலன்னா என்ன சொல்லு? உய்யாலன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். கன்னடா தெரியுறவங்களுக்கு புரியும். ஊஞ்சல். நீ வாட்டுக்கு உய்யாலான்னு இருக்க. ஓ ஆமால. எங்க வீட்டுக்காரருக்கு பிடிச்சிருக்கோ இல்லையா ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு டேஸ்ட். அப்போதே பிடிச்சிருக்கேன். வச்சுக்கலான்னு பார்த்தேங்க. அவர் எங்க நாளைக்கு வச்சுட்டு போறது எல்லாத்தையும் ஊற்றி காலி பண்ணிட்டாரு. அப்பெல்லாம் டேஸ்டாக இருந்து வாங்கி. புடலங்க இப்படி தான் அம்மா வைக்கும். பருப்பு போட்டு நல்லா கூட்டு மாதிரி சூப்பராக வச்சிருக்கு. அவ்வளோதான் செஞ்சுட்டேன். ஒரே ஒரு புடலங்க தான் சின்னதாக இருந்துச்சுல. போன வச்சுக்கலையா? அதில் கூட ஒரு புடலங்க போட்டுக்கோங்க. எல்லா காய்கறியோட நன்மையும் உனக்கும் கிடைக்கணும்ல. ஆளு பொரியல் நான் மட்டும் சாப்பிட்டேன் அப்படி படுறாங்க. லேட் ஆயிடுச்சுங்க சாப்பிட. 3:30. இன்னைக்கு தான் மதிய சாப்பாடே லேட்டாகினது. வெளியே போய் இதெல்லாம் நீ சீக்கிரம் செஞ்சுருவேன். 1 மணிக்கு தான் ஆயிடுச்சுல. சீக்கிரம் சாப்பிட்டோம். போன வாரம் என்ன குழம்பு சாப்பிட்டோம்? இட்லி தான் சாப்பிட்டோம். சாம்பார், அவரைக்காய் சாம்பார். அதுக்கு முன்னாடி சிக்கனு, மீன் பொரியல். ஆமாம், வெண்டைக்காய் காரக்குழம்பு. அப்போ அதுக்கு முந்தின வாரம் தான் சாம்பாரா? அவரைக்காய் சாம்பார். அடுத்த வாரம் மட்டன் எடுத்துடலாம். மட்டன் பிரியாணி போட்டுரு. சிக்கன் பிரியாணி கேட்டி மட்டன் பிரியாணி சூப்பராக பண்ணுவோம் நீ. எனக்கு தெரியும். சிக்கன் பிரியாணி நல்லா தான் இருக்குது. பிரியாணி டேஸ்ட்டாக போன வாரம் சூப்பராக பண்ணியிருந்தேன். அந்த சிக்கன் வந்து நல்லா அதிகமாக வேக விட்டுறதுனாலே அப்படி நாராக இருக்குன்றனாலே தெரியல. அது வந்து அதில் வேகிற கறி வந்து ஹார்டாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம பிறகு பேசிக்கலாம். அன்றைக்கி வந்து சுக்கு மிளகு குழம்பு தரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மற்ற பொரியல் ஐட்டமும் செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இதோட நம்ம அடுத்த வாரம் வீடியோவில் சந்திக்கலாம். ஓடிட்டு இருக்கா? நன்றி, வணக்கம்.